குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 30-33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 30-33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மே மாதம் 20ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 7ஆம் நாள். இன்று திங்கட்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷம் ஈஸ்வர பகவானுக்கு சிவபெருமானுக்கு மிக உகந்த நாள். இன்றைய நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் கலந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5:54 அதே போல் இன்று சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். 20/5/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 20/5/2024 இன்று திங்கட்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு யோகம் நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் புதிய புதிய நுட்பங்களை கற்றுக்கொள்ள ஒரு ஆர்வம் இன்று அதிகரிக்கும். ஆன்மீக பயணம் செய்வதற்குண்டான வாய்ப்பும் ஆன்மீக காரியங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அதே போல் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் மீண்டும் உங்களோடு சேரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. பழைய பிரச்சனைகள், நீண்ட நாளைய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் கடன் பிரச்சனைகள் தீரும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உலகெங்கும் வாழ ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளார ஒரு ஒற்றுமை குறைபாடு வருவதற்கு வாய்ப்பு இருப்பதனால கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. அதே போல் எதுலேயுமே இன்றைக்கி சிரத்தையுடன் செய்து எல்லா செயல்களையுமே செய்து முடிப்பதற்குண்டான ஒரு ஆர்வம் ஏற்படும். மனதில் புதிய புதிய சிந்தனைகள், எதிர்கால திட்டங்கள்லாம் தீட்டுவதற்குண்டான வாய்ப்பு. மனை வாங்குதல், வீடு வாங்குதல், சொத்துக்கள் வாங்குதல் மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே இன்றைக்கி நடைபெறும். அலுவலகத்தில் உங்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவும் பாராட்டுகளும் இன்றைக்கி கிடைக்கும். ஒரு பெருமை நிறைந்த நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீர ஆலோசித்து முடிவெடுப்பது மிகவும் நல்லது. அதே போல் தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்களும், இடமாற்றம், வியாபார மாற்றம் எல்லாமே மனதுக்குள்ள சிந்தனைகள் வரும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அரசு தொடர்பான காரியங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஒரு அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசினியர்களே, நீண்ட காலமாக சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தாக்கா அதுக்கு ஒரு விடிவு காலம். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் குடும்பத்தாருடைய ஒற்றுமை, குடும்பத்தாருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சகோதர வழியில், சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு புதிய தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி எல்லாமே வரும். வியாபாரத்தில் புதிய புதிய நுட்பங்களை புகுத்தி லாபங்களை அதிகரிப்பீங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு
ஒரு மனமகிழ்ச்சியான செய்திகள் என்று வரும். அதே போல் உயர் அதிகாரிகளிடம் உங்களுக்கு மதிப்புகள் உயரும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சகோதரி வேளத்தில் கொஞ்சம் அடங்கி போயிருங்க, விட்டு கொடுத்து போயிருங்க. தாய் தந்தை வழி உறவுகள் இன்றைக்கி ஒரு நாள் கசக்கும், அவளோட அனுசரித்து போகணும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் அனுசரித்து போவது மிகவுமே நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, இது எல்லாமே இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு, புதிய முதலீடுகள் போடுறதுக்குண்டான வாய்ப்பு, கூட்டாளிகள் ஒற்றுமை எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் நடக்கும், ஒரு ஒற்றுமை இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வரவுகள் நிறைந்த ஒரு நல்ல நாள். தடைப்பட்ட தன வரவுலாம் வரும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனம் ஒரு குழப்பத்திலேயே இருக்கும், சிந்தனை இதிலேயே இருக்கும். அதனால் தியானம் செய்வது நல்லது. தியானம் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை விலகும். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குழந்தைகள் வேலையில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உற்றார் ஒருவனுடைய வரவு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வருகை, அவருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான இன்னல்கள் மறையக்கூடிய நாள். அதே சமயத்தில் பழைய கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். நீண்டகால திட்டமிட்ட செயல்கள் முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி செயல் வடிவமாவதற்குண்டான ஒரு வாய்ப்பு. அதே போல் கணவன் மனைவிகளே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்பாராத சில செலவுகள் வர்றதுனால கொஞ்சம் முன்கூட்டியே திட்டமிட்டு கையில் பணத்தை வச்சுக்குங்க. உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனம் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். உடலில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் உடனே மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் அமைதியாக அனைவரிடம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இந்த நாள் இருக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நுட்பங்களை தெரிந்து கொள்வீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டியாளர்கள் ஈஸியாக நீங்கள் சமாளித்து கொள்வீர்கள். இருந்தாலுமே இந்த நாளை பொறுத்தவரைக்கும் அனைவருமே அனுசரித்து போனீங்கன்னா மிக சூப்பராக இருக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மன மகிழ்ச்சியில் தாண்டவம் ஆடும். நீங்கள் நினைத்த காரியங்கள், முயற்சி செய்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி செயல் வடிவமாகும். புதிய தொழில் தொடங்கலாங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். இருக்கின்ற வேலையை விட்டு வேறு வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு முடியும். வெளியூரிலிருந்து வந்திருக்கிற இந்த செய்திகள், வெளிநாட்டிலிருந்து வருகிற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பழைய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீர்வு காண்று விடுவீர்கள். மனதில் ஒரு சில பிரச்சனைகள் தெளிவில்லாமல் இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நீண்ட நாளாக ஏதாவது முயற்சி செய்கிறீங்களா, அது இன்றைக்கி செயல் வடிவமாக்கிடுவீங்க. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை கண்டிப்பாக வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் செய்கின்ற வேலையில் கொஞ்சம் நிதானம், பதற்றம் இல்லாமல் செய்யணும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள். லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. வண்டி வாகனங்கள், ஆபரண சேர்க்கை, இதெல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு முடியக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் ஆன்மீக பயணங்கள், குலதெய்வ பிரார்த்தனை எல்லாமே நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. அரசு வழியில் ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய விஷயங்கள் ஏதாவது நீங்கள் இருந்தீங்கன்னா சிந்தித்து செயல்படணும். ஒரு சொத்தை விற்கிறதா இருந்தாலும் வாங்குறதாலும் அடுத்தவருடைய ஆலோசனை, டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற விவரங்கள்லாம் படித்து தான் நான் வாங்கணும், இல்லைன்னா ஏமாறதுக்கு உண்டான வாய்ப்பு. அதே போல் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். புதிய யுக்திகளை நீங்கள் கண்டுபிடித்து வியாபாரத்தில் புகுத்தி லாபங்களை அதிகரிப்பீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்குண்டான முதலீடு உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் வழியில் உதவி கிடைக்கும். தாய் தந்தை வெளியில் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் கணவன் மனைவிகளை ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் ஒன்றுக்கிற லாபங்கள் இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நீங்கள் அனுசரித்து போகணும். பிள்ளைகள் இடத்துல கொஞ்சம் கண்டிக்காமல் அன்பாக நடந்துக்குங்க. அதே போல் வண்டி வாங்கணும் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருங்க. தடைப்பட்ட நீண்டகால வருமானங்களும் இன்றைக்கி வரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். போட்டியாளர்களையும் சமாளிப்பீங்க. புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அதே போல் வேற்று பாலின மக்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தந்தை வழி தாய் வழி உறவு உங்களுக்கு ஆதரவாக கண்டிப்பாக இருக்கும். எதுலேயுமே தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் ஒரு
மன எழுச்சியாக மனதின் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நாளாக இருக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். வண்டி வாகனங்கள் ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக நடைபெறும். இந்த நாளை பொறுத்தவரை குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்புங்க. பெற்ற செல்வங்களின் வழியே மகிழ்ச்சியை காண்பீர்கள். வெளிநாடு வெளியூர்களிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். அதே போல் வெளிநாடு செல்ல நினைப்பவர்கள் கண்டிப்பாக செல்வதற்குண்டான வாய்ப்பு. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை, ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை அலுவலகத்தை பொறுத்தவரைக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கொடுக்கும். தயவு செய்து பயன்படுத்திக்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மை நிறைந்த, வளம் நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவு செய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாள் அனைத்து ராசினியருக்கும் ஒரு நல்ல நாளாக, ஒரு மன மகிழ்ச்சி மிக்க நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடைபெற எல்லாம் உள்ள பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா.